إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவிலா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த ஜுமாவிற்குரிய நேரத்தை கடைபிடித்து அதற்கே உரிய முறையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையை நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, நம்மில் அனைவருமே இந்த உலகத்தில் அறிவை தேடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அறிவை பெருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறோம். நம்மை ஒருவன் அறிவாளி என்று சொன்னால் அதை கொண்டு பெருமிதம் அடைகிறோம். அதே நேரத்தில் இந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக இருந்து கொண்டிருக்கிற அறிவீலி, அதாவது முட்டாள் என்கிற வார்த்தை நம்மை நோக்கி பயன்படுத்தினால் அதனால் நமக்கு உண்டாகிற ஆத்திரம் தாங்க முடியாத ஆத்திரம். ஒருவர் நம்மை வேறு வார்த்தைகளை திட்டுவதை காட்டிலும் நாம் அதிகமாக கோபம் கொள்வது, கெட்ட வார்த்தையில திட்டா கூட வராத கோபம் நம்மை பார்த்து ஒருவன் முட்டாள் என்று சொல்லி விட்டால் நமக்கு வரும். யாரை பார்த்தனா முட்டாள் என்று கேட்கிற என்று அடுத்த வார்த்தை நம்ம நிச்சயம் திரும்ப கேட்கிறோம். அந்த அளவிற்கு அறிவென்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம், மனிதன் பெருமைப்படுகிற விஷயம். அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், கஃபா பில் இல்மி, ஒரு இல்மு சிறந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, அதை யாரிடத்துல இல்லையோ அவன் கூட என்ன செய்வான், தனக்கு இருப்பதாக வாதிடுவான். இல்முக்கான சிறப்பு என்னன்னு சொன்னா, எவன்கிட்ட இல்மு இல்லையோ அவனும் கூட என்ன செய்வான், தன்னிடத்தில் இல்மு இருப்பதா வாதிடுவான். அறியாமை என்பது, மடமைத்தனம் என்பது அது இழுக்கானது என்பதற்கான சான்று. யார் அறியாமையில் இருக்கிறானோ, மடமையில் இருக்கிறானோ அவன் கூட என்ன செய்வான், தன்னை இல்ல நான் அறிவாளிதான் என்று அதை நிராகரிக்கக்கூடியவனா இருப்பான். ஆமா நான் முட்டாள் தாங்க, நான் ஒண்ணும் தெரியாதவன் தானே அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யறது இல்ல, ஒத்துக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நாம் அறிவென்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய வரைவிலக்கணம் அல்லது அதை புரிந்திருக்கிற விதம் இது சரியாக இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் அறிவுள்ளவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றாலும் கூட அந்த அறிவை அவன் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறானா இல்லையா என்பதை கொண்டுதான் உண்மையான அவனுடைய அறிவு மேம்படுவதும் அது மட்டமாகுவதும். அதன் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் ஒருவன் அறிவாளியாக எப்போது மாறுகிறான் என்று கேட்டால், யார் ஒருவர் தன்னை படைத்தவனை அறிந்திருக்கிறானோ அவன்தான் அறிவாளி. அரபில் சொல்வார்கள், அல் ஆரிஃப் மன் அரஃப பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அறிவாளி. அறிவியலி யார் என்று கேட்டால் அப்படியே அதற்கு ஆப்போசிட், யாருக்கு அல்லாஹ் தெரியாதோ அவன் அறிவியலி, மடையன். எனவேதான் இஸ்லாமிய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபியா அனுப்பப்படுகிற வரையிலும் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஞானி என்று போற்றப்படுகின்ற ஒருவனாக இருந்தவன் தான் அபூ ஜஹல். அபூ ஜஹலுடைய பண்டைய பெயர், அந்த சமூகம் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேரின் பட்டம் என்னவென்று கேட்டால் அபுல் ஹிக்கம், ஞானத்தின் தந்தை என்று சொன்னால், அவரிடத்தில் எதற்கு விளக்கம் கேட்டு சென்றாலும் அதற்கான விளக்கமும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு கூகுளை பயன்படுத்துறோம் இல்லையா, சாட் ஜிபிடியை பயன்படுத்துறோம் இல்லையா, ஜெமினியை பயன்படுத்துறோம் இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்ன சொல்லி பயன்படுத்துறோம்? எதுவா இருந்தாலும் அதுகிட்ட கேட்டு அது பதில் சொல்லும். எங்க போனோம், வழி தெரியாதா, ரூட் மேப் யார் போட்டு தருவா? கூகுள்ல இருக்குங்க. கூகுள் மேப்ல போய் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் அட்ரஸ் காட்டும், ரூட்டை போட்டு தரும் இல்லையா? அது போன்ற ஒரு நபராகத்தான் அபூ ஜஹல் அந்த சமுதாயத்தில் இருந்தார். அதனால்தான் அவர்கள் அந்த சமூகத்தை அவர்கள் அவனை என்ன செய்தாங்க, அபுல் ஹிக்கம் என்று அழைத்தார்கள். அப்படி இருக்கிறவனுக்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் அபூ ஜஹல் என்கிற பட்டம் சூட்டியது. காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வை அறியாதவனாக. நான் அல்லாஹ்வை அறியாத என்று சொன்னால் அல்லாஹ் யாரென்றே தெரியாதவன் என்று நீங்கள் யாரும் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் தான் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், சூரியனை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், அகிலங்களின் இரட்சகனாக இருந்து கொண்டிருக்கின்றவன் அல்லாஹ் தான் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த அறிவு போதுமானதா என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் அந்த அறிவு போதுமானதல்ல. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையின் முதன்மையான அம்சம், அடிப்படை ஈமான் பில்லாஹ். முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய கடமைகளில் முதன்மையான கடமை என்ன? ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பின்னால் தான் நம்மளுடைய மற்ற நம்பிக்கைகள் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை இலாஹா ஏற்றுக்கொண்டு அவனை வணக்கத்துக்குரியவனாய் ஏற்றுக்கொண்டு ஒருவன் ஷஹாதாவை மொழிகிற போதுதான், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிகிற போதுதான் அவன் முஸ்லிமா மாறுகிறான். எல்லாவற்றுக்கும் முதன்மையாக அவனுக்கு தேவை அறிவு. யாரை பற்றிய அறிவு? படைத்தவனை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அந்த அறிவு இல்லாதவன் எல்லாம் முட்டாள்கள், மடையர்கள், அறிவியலிகள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம். ஆனால் அன்பானவர்களே, நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறோம். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். எதற்காக அமர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவனை வழிபடுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் எல்லாம் யார்? அல்ஹம்துலில்லாஹ், அறிவாளிகள். நம்ம எல்லாம் அறிவாளிகள். ஆம், ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் சொன்னா இது சரியான ஒரு கருத்து தான். ஆனா அதே நேரத்தில் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, என்னிடத்தில் அல்லது நம்மிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பரிபூர்ணமான அறிவு இருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றி முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுஹீதூன பிஹி இல்மா, இல்மால் நீங்கள் அவனை சூழ்ந்தறிய முடியாது. எல்லா விதத்திலும் அல்லாஹ்வை அறிந்தவன், அப்படி ஒரு படைப்பு இல்லவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கென்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்திய விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிய விஷயங்கள், அது நமக்கு தெரியுமா தெரியாதா? அதை பற்றி தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அதை பற்றிய பரிபூர்ணமான அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாமும் அறிவாளிகள் தான், நாம் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான், நமக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்கிறது என்று நாம் நம்மை தீர்மானித்துக் கொள்ளலாம். நமக்கு ஒரு முடிவை சொல்லிவிடலாம். அதெல்லாம் விட்டால் நாம் யார் அல்ல? அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வை பற்றிய அறிவுதான் அறிவில் பிரதானமான அறிவு. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அஃதலுல் இல்மி இல்மு பில்லாஹி, இல்மில் ஆகச் சிறந்த இல்மு அல்லாஹ்வை பற்றிய இல்மு. வஹுவல் இல்மு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி, அந்த இல்மு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய பெயர்களை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய செயல்களை பற்றிய அறிவு எல்லாம் தெரியணும். அல்லாஹ்வை பற்றி அறிவு ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேர் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அதை பற்றி அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். என்றால் இந்த அறிவு, அவரை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லதி தூஜிபு லிசாஹிபிஹா மாரிஃபத்தல்லாஹி வ ஹஷியத்திஹி வ மஹப்பத்திஹி வ ஹைபத்திஹி வ இஜ்லாலிஹி வ அல்மத்திஹி, இந்த அறிவு இது அவனுக்கு கடமையானது. அந்த கடமை அவனுக்கு என்ன செய்யும்னா, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அவனுக்கு வழங்கும், அல்லாஹ்வின் மீதான நேசத்தை அவனுக்கு வழங்கும், அல்லாஹ்வின் மீதான மதிப்பை அவனுக்கு ஏற்படுத்தும், அல்லாஹ்வின் மீதான கண்ணியம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அவன் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வை சார்ந்தவனாக, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவனாக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவனாக அவன் இருப்பான்.
அல்லாஹ்வுடைய கலா கதரை பொருந்திக் கொள்வதில் சபர் பெறக்கூடியவனா, பொறுமை காக்கக்கூடியவனா, எல்லா காரியங்களிலும் விட்டு அவன் அல்லாஹ்வை எதிர்நோக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அதை கொண்டு திருப்தி அடைவான். மொத்தத்துல அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ் சொல்ற முடியா, அது ஒரு திக்ர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஏன் அந்த திக்ரை சொல்லுகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கட்டும், ஏனைய நபிமார்களா இருக்கட்டும், மிகப்பெரிய துயரங்கள், நெருக்கடிகள் ஏற்படுகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன், அவனே சிறந்த உதவியாளன். இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அதை சொன்னார்கள்? அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பரிபூர்ணமான அறிவு இருந்தது. அந்த அறிவுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் யார், அவருடைய ஆற்றல் என்ன, அவன் வல்லமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய தகுதிகள் என்ன, இப்படி எல்லாவற்றை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வை அவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அச்சுறுத்தலும் அவர்களை பயப்பட செய்யவில்லை. உலகத்தின் அதிகாரங்கள், உலகத்தின் ஆட்சி, உலகத்தின் ராணுவம் எதுவும் அவர்களை பணிய வைக்கவில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல நபிமார்கள் தன்னந்தனியாத்தான் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு மத்தியிலே களமாடி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த 2 நபியை தவிர்த்து நீங்கள் எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும் அந்த நபி அந்த சமூகத்திற்கு வரும்போது தனிநபர். இந்த நபி வரும்போது யார்? அவர் ஒரு தனிநபர். ஒட்டுமொத்த சமூகம் அவருக்கு எதிராக இருக்கும். அவர் சொல்லுகிற சித்தாந்தத்திற்கும் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிரானவர்களாக இருப்பார்கள், நேர் முரணான கொள்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த நபி எதிரில் இருந்து கொண்டிருக்கிற சமூகம் மிகப்பெரிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அஞ்சவில்லை. பெரும் படைபலத்தோடு இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறது என்பதற்காக அவர்களை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. ஏன் அஞ்சவில்லை தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவருடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்த காரணத்தினால் அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். அன்பானவர்களே, நான் இந்த தலைப்பை ஏன் பேசுகிறேன் என்று சிலருக்கு குழப்பம் ஏற்படலாம். நாம் எல்லாம் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தானே, நமக்கே இந்த செய்திகள் என்றால் நமக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால், ஒரு காலம் வரையிலும் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அதிலே அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு தௌஹீதுடைய பிரச்சாரத்தின் தாக்கத்தின் காரணமா, இல்லை அல்லாஹ் எங்கதான் இருக்கிறான்? அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் அர்ஷிற்கு மேலாக உயர்ந்தவனாக இருக்கிறான். சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்தவனாக உன்னுடைய இரட்சகனின் பேரை துதிப்பீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்கிற நம்பிக்கை உண்டானது. அதே நேரத்தில் ஏனைய அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்து அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரிய வேண்டும், பண்புகள் தெரிய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு எத்தனை பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் சில எண்ணிக்கையெல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை எண்ணிக்கையில் வரையறுத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனை என்று படைப்பில் யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிவித்து தந்த பெயர்கள் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மன் மியத்தன் இல்லா வாஹிதா. அல்லாஹ்விற்கு 101 குறைவாக 99 பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. அந்த 99 பெயர்களை யார் மனனமிட்டு அதை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அப்படியான பெயர்கள். அதற்கு அர்த்தம் அல்லாஹ்விற்கு அது மட்டும்தான் பேர் இல்லை. நபிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்த பிஹி ஃபீ கிதாபிக அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மிக்கல் கைப் இன்தக். அல்லாஹ்வே, உன்னுடைய அனைத்து பெயர்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த பெயர்களை நீ என்ன செஞ்ச? உன்னுடைய வேதத்தில் இறக்கி வைத்திருக்கிறாய், அல்லது உன்னுடைய அடியார்களில் ஒருவருக்கு நீ கற்றுத் தந்திருக்கிறாய். அதல்லாத நீ உன்னுடைய இல்முல் கைபில், உன்னுடைய மறைவான ஞானத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர்களும் இருக்கிறது. அதை யாருக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது, ஏனைய நபிமார்களுக்கும் தெரியாது. அந்த பெயர்களை அனைத்தையும் வைத்துக் கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன செய்யல? வரையறுக்கப்பட்டது அல்ல என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நிலைப்பாடு. அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் அனைவருமே இதில் ஏகோபித்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன சில வரையறுக்கப்பட்டதல்ல. அப்ப 99 என்பது இந்த 99 போதுமானது ஒருவனுக்கு அவன் சொர்க்கம் செல்வதற்கு. இந்த 99ல இங்க இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் என்று நம்மை நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனை பேர் தெரியும்? 10 பேர், 20 பேர். அப்படி பேர் தெரிந்தாலும் அந்த பேருடைய பொருள், அந்த பேர் எதை என்ன தாங்கி நிற்கிறது, என்ன கருத்தை தாங்கி நிற்கிறது என்பதை பற்றி அறிவு நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இதுல ஒரு வேடிக்கையான அல்லது ஒரு மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இதையெல்லாம் குறித்து ஒரு வகுப்பொன்று நடத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு 4 பேர் தேர மாட்டாங்க. ஏன்? நாங்க தான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டோம்ல, இனிமே எங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு இருக்கு என்கிற ஒரு மனோபாவத்தோடு அல்லது இதெல்லாம் எதற்கு படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதெல்லாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இதை பற்றியுமே அரபியில் சொல்லுவாங்க ஜஹல் முரக்கப். அப்படின்னா லா எதிரி அன்னஹு லா எதிரி, தனக்கு தெரியாது என்பதே அவனுக்கு தெரியாது. ஜஹலுல் பசீத் இரண்டாவது கட்டம், அறியாமையுடைய படித்திறங்களை சொல்லும் போது ஒன்று ஜஹலுல் முரக்கப், அப்படின்னா அப்பட்டமான அறியாமை. இரண்டாவது ஜஹலுல் பசீத், குறைந்தபட்சம் ஒரு சிறிய அறியாமை. அப்படின்னு எதிரி அன்னஹு லா எதிரி, தனக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும். தனக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும். முதலாவது தனக்கு தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது. அப்படின்னா அவனுக்கு அறியாமை இருக்கிறது என்பதை பற்றிய அறிவிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றிய அறிவு, அவருடைய சிஃபாத்துகளை பற்றிய அறிவு சரியான விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், قال بعض العلماء اول فرض فرض الله على خلقه معرفته. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு ஃபர்லாக்கி இருக்கக்கூடிய, நமக்கு நிறைய ஃபர்துகள் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் ஃபர்து? தொழுகை ஃபர்து, நோன்பு ஃபர்து, ஜகாத் ஃபர்து, ஹஜ் ஃபர்து இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஃபர்து. ஜிஹாதும் ஃபர்து. இதற்கு எல்லாத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃபர்து இருக்கு. என்னது? கலிமா. அதான் 5 கடமைகள் என்று சொல்லுவோம். இந்த 5 கடமைகள்ல எல்லாவற்றை விட முதன்மையானது கலிமா. அப்ப அது என்னது? அது ஒரு ஃபர்து. அந்த ஃபர்தை பற்றிய அறிவுதான் நம்முடைய ஃபர்தான கடமைகளில் எல்லா கடமைகளையும் விட ஆகச் சிறந்தது. அதைத்தான் நினைச்சாங்க இமாம் அஸ்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஃபைதா அரஃபன் நாசு அரஃபஹுன் நாசு அப்துஹு. அல்லாஹ்வை, இதுதான் முதல் ஃபர்து. இந்த ஃபர்தை ஒருத்தர் அறிஞ்சான்னு சொன்னா அவன் அல்லாஹ் வணங்குவான். மனிதர்கள் இதை அறிந்து கொண்டார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஏன்? அல்லாஹ் தான் படைத்தவன், பிரபஞ்சத்துடைய அதிபதி, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவன், நம்மை எல்லாம் படைத்து நமக்கெல்லாம் உயிரளித்தவன், நாம் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி தந்தவன். அர்-ரஸாக் என்று அவனை சொல்லுகிறோம் அல்லவா? ரஸாக் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன். மனிதனுக்கான வாழ்வதற்கு தேவையான உணவு, நீர், காற்று, இப்படி என்னெல்லாம் வாழ்வாதார தேவைகள் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த ரிஸ்குகளை வழங்கக்கூடியவன் தான் ரஸாக். அப்ப அல்லாஹ்வை ஒருவன் அறிந்திருக்கிறான் சொன்னா அவன் என்ன செய்வான்? அவனை மட்டுமே வணங்குவான், வேறு யாரையும் வணங்க மாட்டான். இதை சொல்லிவிட்டு அதற்கான ஆதாரத்தை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள். முதன்மையான அறிவு உங்களுக்கு எதை பற்றி இருக்கணும்? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இலாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த அறிவை நீங்கள் முதன்மையா பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அறிவில் ஆகச்சிறந்த அறிவு, தலையான அறிவு. அப்படி அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவனா அறிந்து கொண்டவர்கள் தான் நாம் எல்லாருமே. அல்லாஹ் யாரு? நம்முடைய இலாஹ், நம்முடைய மஅபூத், நம்முடைய வணக்கத்திற்குரியவன் என்பதை அறிந்தவர்கள் தான் நாம் எல்லோருமே. ஆனால் அதோடு நம்முடைய அறிவை சுருக்கிக் கொள்ளலாமா, போதுமாக்கிக் கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. அதற்கு மேலாகவும் அல்லாஹ்வை நாம் அறிய வேண்டியிருக்கு. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிய வேண்டும். அல்லாஹ்விற்குரிய தன்மைகள், அல்லாஹ்வுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிஃபத்துகள் என்ன என்பதை பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் மதிப்பிடுகிற போது என்ன செய்வோம்? தவறான முறையில் நாம் மதிப்பிடக்கூடியவர்களாக மாறுவோம். அல் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களில் ஆரம்பத்தில் அல்லது முடிவில் அல்லாஹ் என்ன சொல்லுவார்? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அலீமுன் ஷக்கூர், கஃபூருர் ரஹீம். இப்படி என்ன செய்யறான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பெயர்களை பல்வேறு வசனங்களில் அப்படி அடுக்கடுக்கா சொல்லிக் கொண்டு வருகிறான். எதற்காண்டி? அல்லாஹ்வை அறிய வேண்டும், அவன் யார் என்பதை புரிய வேண்டும். அதுதான் ஆகச் சிறந்த அறிவு. அந்த அறிவு ஒருவனுக்கு ஏற்படுகிற போதுதான் அல்லாஹ்வை அவன் முழுமையாக அறிந்தவனாக வணங்கக்கூடியவனாக மாறுவான். அதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அல் குர்ஆனில் 2 விதமான வழிமுறைகளை கையாளுகிறான். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அர்-ரப்பு தஆலா யதுஉ இபாதஹு ஃபில் குர்ஆனி இலா மஅரிஃபதி அன் தரீகைன். பிரபஞ்சங்களின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் உயர்ந்தவனாகிய அகிலத்தின் இரட்சகன் தன்னுடைய அடியார்களை குர்ஆனிலே தன்னை அறிந்து கொள்வதற்கு 2 வழிமுறைகளின் மூலமா அழைப்பு விடுக்கிறான். 2 வழிகாட்டுதல் அழைச்சு சொல்றான். இந்த 2 வழிகாட்டுதலும் என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான வழி. அல்லாஹ் அறியணுமா? அல்லாஹ்வை அறவே அறியாதவர்களும் அறிந்து கொள்வார்கள், அறிந்தவர்கள் மேலும் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள். அதற்கான 2 வழிகளை அல்லாஹ் என்ன செய்றான்? அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்றாவது அஹதுமா அன்-நظر ஃபீ மஃபூலாத்தி, ஒன்று அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி பார்ப்பது. அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்பு இருக்கு இல்லையா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், எண்ணற்ற கோள்கள், நட்சத்திரங்கள், கடல், மலை, மரங்கள், செடி கொடிகள், தாவரங்கள், இப்படி என்னது இந்த பிரபஞ்சத்திலே காண கிடைக்கின்ற படைப்புகள், மனிதன், ஜீவராசிகள் என்னெல்லாம் இருக்கிறது அத்தனையும் இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதற்கு பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அது நம்முடைய சிற்றறிவு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உண்மை இல்லையா? இந்த மைக்கு நான் பேசுகிறேன், இந்த மைக்கு தான் உங்களுக்கு என்னுடைய குரலை எடுத்து தருகிறது. அப்ப இந்த மைக்கை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான். இந்த நான் கை வைத்துக் கொண்டிருக்கிற போடியம், அதை ஒரு ஆசாரி உருவாக்கி இருக்கிறார். நான் அணிந்திருக்கிற ஆடை, அதை ஒரு டைலர் தைத்திருக்கிறார். அப்படிதானே? அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பொருளும் அதை உற்பத்தி செய்தவனை, அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற காரியகர்த்தாவை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறதோ அதே போன்றுதான் இந்த பிரபஞ்சம் என்பது பிரபஞ்சத்திற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற படைப்பாளனை பற்றி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா சொல்லி காட்டுகிறான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் இவையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் படைத்ததாக சொல்லிவிட்டு அந்த படைப்புகளை பற்றி நீங்க சிந்திங்க, அதுல உங்களுக்கு என்ன இருக்கும்? அத்தாட்சி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தஃபக்குர் ஃபீ ஆயாத்திஹி வ ததப்புரிஹா. இரண்டாவது அத்தாட்சி அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல் குர்ஆன். அதை நாம் சிந்திப்பது, அதை நாம் ஆராய்வது. அல் குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால் அது நமக்கு என்ன செய்யும்? அல் குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ரப்பை அறிமுகப்படுத்தும், அவருடைய ஆற்றலை அறிமுகப்படுத்தும், அவருடைய வல்லமைகளை நமக்கு தெரியப்படுத்தும், அவருடைய பெயர்களை நமக்கு சொல்லி காட்டும், அவருடைய பண்புகளை நமக்கு சொல்லி காட்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது இந்த 2 வழிமுறை தான் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கிற வழிமுறை என்பதை இமாம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயனளிக்கின்றவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லுகின்ற கப்பலிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், மேலும் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி தந்திருக்கின்ற நீர், ஃபஹ்யா பில் அர்த பஅத மௌத்திஹா, பூமி மரணித்ததற்கு பிறகு, பூமி இறந்து கிடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்குகின்ற மழை நீரின் மூலமா அதை உயிர்ப்பிக்கிறான். அந்த உயிர்ப்பித்தலிலும் மின் குல்லி தாப் வபஸ ஃபிஹா மின் குல்லி தாபா, அது மட்டுமல்ல இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான உயிரினங்களை பரவ செய்திருக்கிறான். அதிலும் ஒத்த ஸரீஃப் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸஹர், வீசுகின்ற காற்று, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள், பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையிலே அந்த மேகக்கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம மேகத்தை பார்க்கும்போது, ஒரு சகோதரர் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது அடர்ந்த கருப்பு மேகங்கள் அங்கே சேர்ந்து வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறார். அப்ப அவரு மேகம் வேகமா ஓடுது அப்படின்னு சுட்டி காட்டி விட்டு சொன்னார், வேகமா மேகம் ஓடுது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்போதுமே மேகம் வேகமாத்தான் ஓடும்,
வேகம் என்பதில் இல்ல, அது நம்முடைய கண்களுக்கு அது மெதுவா செல்வது போன்று காட்சியளித்தாலும் கூட அது நமக்கும் அந்த வேகத்திற்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கிற இடைவெளியின் காரணமாக 160 கிலோமீட்டருக்கு மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துக்கு என்ன செய்யும்? மேகம் சஞ்சரிக்கும். மேகத்துடைய பயண வேகம் என்று செய்றாங்க அறிஞர்கள் கணக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேகம். அப்ப அது அப்படி என்ன செய்யுது? அந்த வேகத்தை எங்கே அதை ஓட்டி செல்ல வேண்டும், அதற்கான மழை பொழிய வேண்டிய இடம் ஏது, எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் அதையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இதில் அனைத்திலுமே அறிவுடைய மக்களுக்கு சான்றுகள் இருக்கு. அறிவுள்ளவர்கள் யார்? யார் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்களோ அவர்தான் அறிவாளி. அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிந்தவர்கள் தான் அறிவாளி. அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிந்தவர்கள் தான் அறிவாளி. அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்கு இதிலே பல்வேறு விதமான சிந்திக்கின்ற சான்றுகள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இதே செய்தியை சொல்றார், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் சூரிய இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த அத்தாட்சி உள்ள அந்த அறிவாளிகள் யார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யார் அந்த அறிவாளிகள்? அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன், நின்ற நிலையிலும் அமர்ந்து கொண்டும் வஅலா ஜுனூபிஹிம் படுத்துக் கொண்டும் அவர்கள் செய்வாங்க யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியையும் படைத்திருக்கின்ற அந்த படைப்பை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். யார் படைத்தான்? எதற்காக படைத்தான்? எப்படி படைத்திருக்கிறான்? எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. நம்மை சூழ இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு படைப்பையும் நாம் நுணுக்கமாக ஆராய்கின்ற போது, அறிந்து கொள்ளுகிற போது நமக்கு பிரமிப்புத்தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு நம்முடைய படை. அப்ப இந்த படைப்பை எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான்? அந்த படைப்புகள் மூலமா அல்லாஹ் நம்மிடம் என்ன நாடுகிறான்? நாம் அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய பெயர்களை, அவனுடைய பண்புகளை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அவனை தாலீம் செய்ய வேண்டும், அவனை மகத்துவப்படுத்த வேண்டும், அவனுக்குரிய உரிமைகளை, அவனுக்குரிய ஹக்குகளை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு பெருக பெருக அவனத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அனா அலமுஹும் மின் அலமுஹும் அலமுல்லாஹ் வ துகாக்கும் லஹு, நான் உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன், அவனை அதிகம் அஞ்சக்கூடியவன். அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஒருவனுக்கு பெருக பெருக அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? அல்லாஹ்வின் மீதான மஹப்பத், அவன் மீதான அன்பு பெருகும், அவன் மீதான அச்சம் பெருகும், அவன் மீதான மதிப்பு பெருகும். அப்படிப்பட்ட அந்த மதிப்பும் அல்லாஹ்வின் மீதான அன்பும் பெருகுவதைத்தான் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ்வின் படைப்புகளை கொண்டு நமக்கு அவன் நாடுகின்ற விஷயம். அதனால்தான் இதையெல்லாம் சிந்திக்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சிந்திக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ்வுடைய படைப்பு என்று அவர்கள் சிந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்கள் ரச்சா இது நீ எதையும் என்ன சில வீணுக்காக படைக்கவில்லை, காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடியவன் அல்ல அல்லாஹ். எல்லா காலங்களை பற்றியும் அறிவுடையவன் அவன். அவனுக்கு மறைவான எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் இல்ல. அவனுக்கு எல்லாமே மறைவானதும் வெளிப்படையானதும் ஒரே போன்று அவனுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எதற்காக படைக்கல? வீணுக்காக வேண்டி, விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவில்லை. நம்மையும் அப்படி படைக்கவில்லை. அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான், அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நான் மீனுக்காக விளையாட்டுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் பக்கம் திரும்பி வரவே மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கேள்வி. மனிதர்களை பார்த்து, அல்லாஹ் படைத்தவருடைய படைப்பை பார்த்து சிந்திப்பதற்கான ஆற்றலை எந்த படைப்பிற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ, எந்த படைப்பிற்கு ஹிதாயத் தேவைப்படுகிறது, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது என்கிற காரணத்திற்காக வேண்டி அல் குர்ஆன் என்கிற வேதம் அருளப்பட்டதோ அல்லது நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தாரோ அந்த படைப்பிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்வி வேற எந்த படைப்புக்கும் கிடையாது. அல்லாஹ் நம்மை விட பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறான், நம்மை விட ஆற்றல் மிக படைப்புகளை படைத்திருக்கிறான். ஆனால் அந்த படைப்புகளுக்கெல்லாம் இந்த கேள்வி இல்லை. இந்த கேள்வி நம்மை பொறுத்து நம்மை மட்டுமே சாரும், நமக்காக மட்டுமே கேட்கப்படுகிற கேள்வி. அஃப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நான் வீணுக்காக விளையாட்டுக்காக வேண்டி வெறுமனே படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்ல. அதற்கான நம்முடைய பதில் என்ன? சுப்ஹானக மா ஹலக்த ஹாதா பாத்திலா, உங்கள் ரட்சகா நீ மிக தூய்மையானவன், நீ எதையும் வீணுக்காக படைக்கக்கூடியவன் அல்ல என்கிற பதில். அதனால அல்லாஹ் சொல்றான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அதாபன் நார். இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் ரட்சகா நீ எதையும் வீணுக்காக படைக்கல, நீ பரிசுத்தமானவன்,
அப்பழுக்கற்றவன், மிக தூய்மையானவன், எங்களை நீ நரக வேதனை விட்டு காப்பாற்றிவிடு. உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதன் மூலமாக அவன் அல்லாஹ்விடத்தில் எதை ஆதரவிக்க வேண்டும், அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க வேண்டும்? நான் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் அதற்கு அவன் இத்தனை ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்திருக்க. மனிதனை நம்மை படைத்ததோடு அல்லாஹ் விட்டு விடவில்லை. படைத்து நமக்கு என்ன செஞ்சான்? ஹிதாயத், நேர்வழியை காட்டினான். அப்படி இருக்கிற நமக்கு எனக்கு எல்லாவற்றையும் பற்றி படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை படைத்த ரப்பை பற்றி படிப்பதற்கு நான் தயார் இல்லை. இதுதான் நம்முடைய நிலை, அதிகமானவருடைய நிலை. ஆனா நாமளே என்ன செய்றோம்? மனக்கோட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்கும் அல்லாஹ்வை பற்றி தெரியாது. நம்ம அப்படியே நம்மளை என்ன செய்றோம்? நம்முடைய மனசை நாம ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லது இது போதுமானது அறிவு, இதை தாண்டி அறிவு இல்லவே இல்லை என்று என்ன செய்றோம்? ஏனைய அறிவுகளை நிராகரிக்கக்கூடிய போக்கிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இப்படியான ஒரு நிலையில் நாம் செல்லுகிற போது அந்த நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஜா ஹபர் மினல் அஹ்பாரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூத துறவிகளில் ஒரு துறவி, பாதிரியார் என்று சொல்ல முடியாது, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய யூத துறவிகள் ஒரு நிசிறாரு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். வந்துவிட்டு அவர் சொல்லுகிறார், யா முஹம்மத் இன்னா நஜ்து அன் அல்லாஹ் யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்மாயில். முஹம்மதே, அல்லாஹ் வானத்தை ஒரு விரலில், வல் அர்லீன அலா இஸ்மாயில், பூமியை ஒரு விரலில், வஷ் ஷஜர அலா இஸ்மாயில், மரங்களை ஒரு விரலில், வல் மா வஸ்ஸரா அலா இஸ்மாயில், அதே போன்று நீரையும் நிலங்களையும் ஒரு விரலில், வஸாயிரில் ஹலாயிகி அலா இஸ்மாயில், ஏன எல்லா படைப்புகளையும் இன்னொரு விரலிலும் அல்லாஹ் தஆலா தாங்கி நிற்பார் என்று நாங்கள் என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அப்படி நடக்குமா? அப்படி கேள்விப்படுறோம். அப்படியெல்லாம் இருக்கா என்று கேட்கிற போது, பிறகு இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சுமந்து கொண்டு இது மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக அந்த துறவி நினைச்சாங்க, பாதிரியார் அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லி காட்டுறாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வான்? ஒவ்வொரு விரல தாங்கி நிற்கிறான். எதை? நாம் இன்றைக்கு நம்முடைய கண்ணு கெட்டாத ஒரு படைப்பாக பார்த்து கொண்டு பிரமித்துக் கொண்டிருக்கிற வானம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்பது நவீன கண்டுபிடிப்புகளுடைய தொழில்நுட்பங்களுடைய உச்சத்தை தொற்றிருக்கின்ற ஒரு காலம் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா? டெக்னாலஜி அப்படியே டே பை டே அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அதோடைய விசாலம் அப்படியே பெருகி கொண்டிருக்கிற காலத்தினால எங்கிருந்து வேண்டாலும் எங்க வேணாலும் செல்லலாம் என்கிற அளவுக்கு மனிதன் நினைச்சான் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனை பார்த்து நாம் கேட்கிறோம், முதல் வானம் எங்க இருக்கிறது? இத்தனை வானம் இருக்கு நம்ம சொல்றோம். 7 வானம். அல்லாஹ் தஆலா 7 வானங்களை படைத்தான் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த 7 வானத்தில் முதல் வானம் எங்க இருக்கிறது? இன்னுமே தொட்டு பார்க்க முடியாத ஒரு இடம். மனிதன் அவனுடைய கற்பனை இருந்து கொண்டு அவனுக்கு தோன்றியதெல்லாம் அதற்கு விளக்கமா வியாக்கியானமா சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேல தெரியுது பார்த்தீங்களா, ஆர்பிட், அதான் வானம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க அதுக்கு மேல போறோம் இல்லையா, அப்போ ஒரு லேயர் வரும்ல, அதாங்க வானம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது விமானம் போகும்போது தொலைச்சு மேலே போயிட்டு அப்புறம் போகுது இல்லையா, அல்லது ராக்கெட் போகும்போது அதுக்கு மேல போய் ஒண்ணு செய்யுது, ஒரு ஏரியாவை கிழிச்சிட்டு போகுது இல்லையா, அதான் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் வானத்துல இருக்கு. அந்த வானம் எங்க இருக்கு? அதை இன்னும் மனுஷன் சில அடையல. அப்ப இவ்வளவுதான் நம்முடைய ஆற்றல், நாம் இவ்வளவுதான் என்பதை நினைக்கிறோம், புரிந்து கொள்ளணும். அப்ப இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நினைச்சா இந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற வானத்தை, பூமியை, கடல்களை, மரங்களை, செடிகளை, கொடிகளை, படைப்புகளை எல்லாவற்றையும் தன்னுடைய விரலிலே தாங்கி நிற்பான். இதை கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பானா, அனல் மலிக், நான் தான் அரசன், நான் தான் எஜமானன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதஹு தஸ்தீகன் லிகௌலி ஹபர். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்கிறாங்கன்னா, அவருடைய கடவாய் தெரியும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். எதற்காக வேண்டி? அந்த
பாதிரி சொல்லுகின்ற செய்தி உண்மை என்பதற்காக. அவர் சொன்னது உண்மை. ஆம், அவர் கொண்டு வந்து சொல்லக்கூடிய அந்த தகவல், அந்த அறிவு, ஞானம் சரியானதான் என்பதை அங்கீகரித்து விட்டு ஒப்புக்கொண்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். யார சொல்றா? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லி காட்டுகிறான்? யார், எந்த யூதர்கள் பெரும் அறிவாளிகள் ஞானிகள் என்று தங்களை பறைசாற்றிக் கொண்டார்களோ, எல்லா சமூகங்களுக்கு முன்னதாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களை போற்றிக் கொண்டார்களோ, அதே போன்று சரியான அறிவை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொல்லுகின்ற அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. வல் அர்து ஜமீஅன் கபலத்து யௌமல் கியாமா, அன்றைய நாளில் பூமி முழுக்க அல்லாஹ்வுடைய கைப்பிடியில் ஒதுங்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனி, அல்லாஹ்வுடைய வலது கரத்தில் வானம் முழுக்க சுருட்டப்பட்டிருக்கும். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இணை தெய்வங்களை விட்டெல்லாம் அவன் மிகவும் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்று அல்லாஹ் தன்னை குறித்து சொல்கிறான் என்கிற இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம் நம்முடைய தலைப்பிற்கு ஏன் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், இன்று நம்மில் பலரும் அப்படித்தான் இருக்கிறார். நமக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும், எப்படி தெரியும், எவ்வளவு தெரியும் என்று கேட்டால் அதற்கு முழுமையான பதில் நம்மிடத்தில் இல்ல. நாம் தெரிந்ததை விட கூடுதலாக படிப்பதற்கு தயாரா இருந்தால் அதற்கு நாம் தயார் இல்லை. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை படியுங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை படியுங்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களும் அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்பிக்கை கொண்டார்கள் அவ்வாறு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு தயார் இல்லை. அதெல்லாம் மறுத்து பேசுவதற்கு, அதற்கு எதிராக வாதம் புரிவதற்கு, அதற்கு எதிராக தர்க்கங்களை முன்வைப்பதற்கு இவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அதை புறக்கணிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரும் ஃபித்னா, அல்லாஹ்வை தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வை வர்ணிப்பது. இது இன்றைய காலகட்டத்தில் சில மனிதருடைய பண்பாக இருந்து கொண்டது. என்ன செய்வாங்க, அல்லாஹ் அவங்க ராஜா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வ காதலனே நவுது பில்லாஹ். இப்படி நாங்க அல்லாஹ் வந்து காதலிக்கிறோம், அல்லாஹ் என்ன காதலிக்கிறான் நவுது பில்லாஹ். இப்படியான வார்த்தைகள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தகுதியில பயன்படுத்துவதற்குரியதா இல்லையா என்பதை பற்றி அறிவில்லாமலே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்விற்கு இல்லாத பெயர்களை இருப்பதாக சுட்டிக் கொள்வது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது சொல்லுவாங்க, அப்படி பேர் வைக்கிறது. அப்துல் ஹுசேன் பேர் வைப்பாங்க இல்லையா? அப்துல் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்துல் என்றால் அடிமை, அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப அந்த பெயர்களை என்ன செய்யறது, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரோடு சேர்த்து வைப்பது. அப்பட்டமான ஷிர்க். எத்தனையோ பெயர்கள், அப்படியான பெயர்களை நம்ம சொல்றோம். இன்றைய காலத்திலும் கூட, ஒரு காலத்தில் மக்களுக்கு எந்த அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, அறிவை பெறுவதற்கான வழியும் இல்லை என்கிற காரணத்தினால் அவர்கள் தவறளித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிற காலச்சூழலில் கூட அவர்கள் நினைச்சாங்க இது போன்ற விஷயங்களில் தவறு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அறியாமை, அதிலும் ஆகப்பெரிய அறியாமை, ரப்பை பற்றி அறியாமை, அல்லாஹ்வை பற்றி அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது, அறிந்து கொள்வதற்கு ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிய அறிய அந்த அறிவு உங்களுக்கு இன்பத்தை தரும், உங்களுக்கு இறை அச்சத்தை தரும். மறுமையில் அது உங்களுடைய மீசானுடைய தராசில் மிகப்பெரிய நன்மையா அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அறிவை தேடுவதிலே நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களா, புறக்கணிக்கக்கூடியவர்களா இருந்துவிடக் கூடாது. அது நம்முடைய மறுமையை நமக்கு கை சேதப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும், நமக்கு அது பெரும் நஷ்டத்தை தந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட அறிவை அதிகமாக பெற வேண்டும். இதுதான் நம்முடைய அறிவில் பிரதானமான அறிவு என்பதை கூறிக்கொண்டு இந்த ஜுமாவுடைய முதலாம் உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு ஸாயிரல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவி மக்களை
படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம். அது எதுவும் தவறில்லை. ஆனாலும் கூட நாம் படிக்க வைக்க வேண்டிய முதன்மையான பாடம் இந்த பாடம். அல்லாஹ்வை பற்றி அறி, அல்லாஹ் யார் என்பதை பற்றி அறிந்து வா, அதை படித்து வா. அதற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவினங்கள் அனைத்தும் நமக்கு நன்மை அமையும். நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செலவினம், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முயற்சி. அப்படியானால் அதர் போன்ற கல்விகள் எங்கே கிடைக்குமோ அந்த இடங்களை, கல்வி சபைகளை அலங்கரிக்கக்கூடியவர்களா, அங்கே விரைந்து செல்லக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு அவசியமான இல்மு என்பதை புரிந்து கொண்டு இந்த இல்மிலே முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ் யம்ரு பில் இஹ்சானி வல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ.